ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் கீரை கொஞ்சம், அப்புறமா திங்ஸ் கொஞ்சம், சிக்கன் கருவாடு எல்லாமே வாங்கிட்டு வந்தேன். அப்புறமா ஃபஸ்ட்டு கீரை பொரியலுக்காக கீரையை கட் பண்ணலாம். இந்த கீரையை நாங்கள் வாட்டர் ஸ்பினாச்னு தான் சொல்லுவோம். இந்த கீரை பர்மாவில் ரொம்ப ஃபேமஸ். அப்புறமா கருவாடை கட் பண்ணலாம். இப்படி நீளமாக கட் பண்ணினா சூப்பராக இருக்கும். அப்புறம் இதை முறுன்னு ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இதில் கொஞ்சம் எம்எஸ்ஜி பவுடர் போடணும். உப்பு போட தேவையே இல்லை, உப்பு கருவாடுனால. அப்புறமா சமைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல கீரை ஃப்ரை, அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய், அப்புறமா வெங்காயம் கொஞ்சம் போட்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆனதும் நம்ம கீரையை போட்டுடலாம். அப்புறமா கொஞ்சமாக பூண்டு வாசனை சூப்பராக இருக்கும். அப்புறம் சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறமா கொஞ்சமாக தண்ணி போட்டு நல்லா கிண்டணும். ட்ரை ஆனதும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்புறமா கொஞ்சம் எண்ணெய் போட்டு நல்லா முறுன்னு கருவாடு ஃப்ரை பண்ணலாம். நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ப்ரௌன் கலர் ஆனதும் முறுன்னு ஆயிடுச்சு. அப்புறம் சமைக்கிறதுக்கு மசாலா அரைச்சதுக்கப்புறமா எல்லாம் மிளகா பொடி, உப்பு, எல்லாம் பச்சை மிளகா கொஞ்சம் போடணும். அப்புறமா தேவையானதை போட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் வெந்தயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் காய்கறிலாம் போட்டு தண்ணி போட்டு அப்புறமா கொஞ்சமாக புளி கரைச்சி ஊற்றணும். அப்புறம் தான் நல்லா இருக்கும். அப்புறமா கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கினா ரெடி. அப்புறமா சிக்கனும் பொரிச்சாச்சு. லைக்ஸ்